ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காட்டுக்குயில் சேனல்ல மட்டன் கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இவ்வளோ நாளா பார்த்துட்டு இருக்கிற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே, லைக் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் கிரேவி நெறைய வகையில செய்யலாம். நான் வேக வச்சு எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பில போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தியிருக்கேன். கொஞ்சம் அதிகமாவே ஊத்தியிருக்கேன். கிராம்பு, பட்டை, பூவு 3ம் போட்டிருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அத நல்லா வணக்கி, நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கணும். இப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்றேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆவணும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கணும். தக்காளி, ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிரணும். உப்பு, கறியிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நம்ம இதுலயும் பாதி உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டேன். தக்காளி வதங்கிருச்சு. இப்ப கறி மசாலா பொடி 1 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த அவிச்சு வச்சிருக்க கறிய எடுத்து இந்த கிரேவில போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வறுத்து வச்சிருக்கேன் பொடிய. அத நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா கறியிலயும் ஒட்டுற மாரி. இப்போ தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டாச்சு. இப்ப அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அந்த தண்ணீல கொஞ்சம் எடுத்து வச்சு ஊத்துறேன் அதுல. இப்ப இன்னும் உங்களுக்கு நல்ல ம் டேஸ்ட் குடுக்கும். ரொம்ப நேரம் கறி வேகணுங்கிறது இல்ல. ஏற்கனவே நம்ம வேக வச்சாச்சு. இந்த மசாலா மட்டும் வெந்தா போதும். இப்ப கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சு பாருங்க. இப்ப மல்லித்தழ போட்டு கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இத ஒரு கிண்ணத்துல சர்வ் பண்ணிக்கிறேன். இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.